ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். எம்ஐயில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி எம்ஐ வாட்ச் ரிவால்வ் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக கொரோனாலாம் வந்திருந்தது எனக்கு. ஸோ அதனால் அந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணலை, சுத்தமாக வந்துட்டு. அதே சமயம் அதில் எக்கச்சக்கமான குறைகளுமே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த குறை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ், ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் இந்த எம்ஐ வாட்ச் ரிவால்வ் ஆக்டிவ் அப்படின்ற இந்த வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சில் என்னெல்லாம் புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, பழைய ஃபீச்சர் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். எம்ஐயில் எப்பயுமே ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணுவாங்க. இதுவும் எந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட கலர் இன்னும் கொஞ்சம் எல்லோவாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப லைட் எல்லோவாக இருக்கு. பாக்ஸ் டாப்பில் எம்ஐ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்சோட லுக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துட்டு பாட்டமில் எம்ஐ வாட்ச் ரிவால்வ் ஆக்டிவ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஃபீச்சரை மிஸ் பண்ணியிருக்காங்க, நான் சொல்கிறேன் என்ன அப்படின்றத. அண்ட் பேக் சைடில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சீலை ஓப்பன் பண்ணிட்டு எடுத்தோன்னே உள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. வாட்சோட பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போதைக்கு வாட்சை சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸில் பாட்டமில் பார்த்தோம்னா சார்ஜ் போடுறதுக்கான அந்த சார்ஜிங் பேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸில் வரக்கூடிய விஷயங்கள். ஃபஸ்ட்டு வாட்சோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் 32 கிராம் இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்னு சொல்ல முடியாது. ஓகே, கையில் கட்டணும் அப்படின்னா பெருசாக ஃபீல் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இல்லை. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் மெட்டல் யூஸ் பண்ணல. சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப்பும் ரப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது லெதரில் கூட நீங்கள் வாங்கி போடணும் அப்படின்னாலுமே வாங்கி போட்டுக்க முடியும். ரிமூவபிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3 டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிசீவ் பண்ண இந்த கலர் இல்லாமல் நேவி ப்ளூ அண்ட் பிளாக் கலர் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நேவி ப்ளூ வந்திருந்தா இன்னுமே நல்லா அட்ராக்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாட்சோட மிகப்பெரிய ஹைலைட் இதோட டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லுவேன். 1.39 இன்ச் ரவுண்ட் டயலில் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 326 ppi கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஹை ரெசல்யூஷனில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இமேஜஸ், டெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ். கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு, நல்ல ஒரு சேச்சுரேஷன் கலரில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஓவராலாக நல்லா இருக்குது. பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 450 நெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோர்லேயும் சரி அவுட்டோரில் போய் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. அண்ட் அதே போல் இதில் ஆட்டோ பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் மாறுது. ஸோ பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ரைஸ் டு வேக்கப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கையை நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆன் ஆகுது. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. லாஸ்ட் டைம் கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவுமே கொடுத்துருக்காங்க. சில தீம்ஸும் நீங்கள் மாற்றி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி டைப்பில் சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். இது இல்லாமல் இருந்தால் ஸ்க்ரீன் எப்பயுமே பிளாக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ரேஸ் டு வேக்கப் டிசேபிள் பண்ணும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானது வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100க்கும் மேலே வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் இதில் மிகப்பெரிய குறை என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேஸை டைரெக்டாக செட் பண்ணுற மாதிரி கொடுக்கல. ஸோ நமக்கு பிடிச்ச தீமில் நம்ம குழந்தையோட ஃபோட்டோ இல்லை நம்மளோட ஃபோட்டோவை இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ செட் பண்ணுவோம். அந்த மாதிரி இதில் பண்ணுற மாதிரி கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுக்காது. இதில் மிகப்பெரிய குறையாக எனக்கு தோணுது. அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 ATM வாட்டர் ப்ரூஃப் கொடுப்பாங்க. இதுலையுமே இருக்கு. நீங்கள் தண்ணியில இந்த வாட்சை போட்டுறீங்க, இல்லை மழை பெய்யுது நினையுது, ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னும் போது நீங்கள் ஸ்விம் பண்ணும்போது கூட போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் கூட நீங்கள் பயப்படணும் அப்படின்னே தேவையில்லை. தண்ணி பட்டாலும் எந்த பிரச்சனையுமே அந்த வாட்சுக்கு வராது. ஸோ இந்த வாட்சில் ஹைலைட்டான ஒரு ஃபீச்சர் வாங்குனீங்க அப்படின்னா எப்பா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு, பரவாயில்லையே ஸ்மார்ட் வாட்சில் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா இன்பில்டு அமேசானோட அலெக்ஸா கொடுத்துருக்காங்க. இதனால யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அலெக்ஸா ஆக்டிவேட் ஆயிரும். இல்லைனா நோட்டிஃபிகேஷன் பாரை ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷன் உங்களுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, செட்டிங்ஸ் போகிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அலெக்ஸா எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அலெக்ஸா கிட்ட எந்த கொஸ்டின் கேட்டாலும் அது ஆன்சர் பண்ணும். நார்மலாக எப்படி நம்ம ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் கேட்குறோமோ அதே மாதிரி. ஸோ டைம் என்ன, வெதர் என்ன, இல்லை உங்களுக்கு நாலேஜ் வரதுக்கான வேற ஏதாவது கொஸ்டின் டவுட் இருக்குனாலுமே ஸோ அதை டெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே காமிச்சிருது. எக்ஸாமுக்கு கட்டிட்டு போனால் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் கூட மொபைல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதிலிருந்து அக்சஸ் பண்ணி எடுக்கும். பட் இதுலேயே இன்பில்டாக மைக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்குது. வீட்டில் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் இருக்குது அப்படின்னாலுமே அதையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். டர்ன் ஆஃப் ஸ்டூடியோ. ஸோ டோட்டலாக எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிடுச்சு. டர்ன் ஆன் ஸ்டூடியோ. ஸோ எல்லா லைட் ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ் நம்ம வாட்ச் மூலியமாக கூட கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக வயசானவங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அமேசான் டிவிலாம் இருந்தது அப்படின்னா டிவியை வாட்ச் மூலியமாகவே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். வாட் இஸ் த டெம்பரேச்சர் நவ்? வாட் இஸ் த டைம் நவ்? Who is the President of India? Distance between Chennai to Tiruchi. ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னாலே ஒரு 3 கேட்டகரி தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மானிட்டரிங், ஸ்லீப்பிங் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. கையில் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு உங்களோட தூக்கம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது நீங்களே செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையுமே இதில் செக் பண்ண முடியுது. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுலேயே ப்ரீத்திங் எக்ஸசைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூச்சு எடுக்கிறதும் விடுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் அந்த வாட்சில் வந்து வைப்ரேஷன் ஆகிற மாதிரி கொடுக்கல. ஸோ ஒவ்வொரு தாட்டி நம்ம தான் பார்க்குற மாதிரி இருந்தது. பட் இந்த தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேட் ஆகுது. இந்த வைப்ரேட் ஆகிறனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தாட்டி மூச்சை இழுத்துட்டு திருப்பி வைப்ரேட் ஆச்சுன்னா மூச்சை விடுற மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கண்டினியூ ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு இருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இதில் SpO2 செக் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கொரோனா டைமில் நமக்கு பிளட் ஆக்சிஜன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ப்ளஸ் லங்ஸில் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பாடியில் எந்த அளவுக்கு எனர்ஜி லெவல் இருக்குன்னு பார்க்க முடியுது. அண்ட் எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உட்காந்தே இருக்கீங்க, நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையுமே வந்து ட்ராக் பண்ணிட்டு சிட்டிங் டைம் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ரொம்ப நேரம் சிஸ்டத்தில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா கூட எந்திரிச்சு போயிட்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மானிட்டரிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான். இதை யூஸ் பண்ணி நம்ம மெடிக்கல் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா பிராண்டும் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் கால் நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சருமே இருக்குது. ஸோ கால்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்று வந்து கட் பண்ணி விடலாம், இல்லை மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பீக்கர் இன்பில்டாக எதுவும் கிடையாதுன்றனால நீங்கள் ஃபோனில் தான் டேரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னும் போது இதுலேயே டேரெக்டாக வியூ பண்ண முடியுது. பட் ரிப்ளே உங்களால் வந்து இதில் பண்ண முடியாது. அண்ட் மூணாவது ஃபீச்சர் இதுலேயே மியூசிக் கண்ட்ரோல் உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். டேரெக்டாக உங்கள் யூடியூப்லேயோ இல்லை சாங்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேயே சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதும் வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இதிலேயே டேரெக்டாக பண்ண முடியுது. அண்ட் மூணாவது கேட்டகரி எக்ஸசைஸ் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் GPS இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து வெளியிலலாம் போகிறீங்க, ஃபோன் எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு தோணாலும் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. டேரெக்டாக இதில் இருக்கக்கூடிய GPS மூலியமாகவே நீங்கள் எந்த லொக்கேஷன்லாம் போகிறீங்க அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணிக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 117 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குது. நீங்கள் எனேபிள் பண்ணி வந்துட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ரன்னிங் போகிறீங்க இந்த மாதிரி போகிறீங்கனாலும் எனேபிள் பண்ணி வந்து ட்ராக் பண்ணலாம். இல்லை ஆட்டோ ட்ராக்கிங்குமே இருக்குது. நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதுவே ஆட்டோ ட்ராக்கிங்கும் பண்ணிக்கும். இதில் காலரிஸ் எவ்வளோ பர்ன் ஆகுது, எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க அப்படின்ற எல்லா டோட்டல் விஷயங்களும் இதுலேயே அடங்கிடுது. அண்ட் சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சார்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. வாட்சுக்கு தேவையான எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் மற்ற ஓவரால் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காம்பஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. டார்ச் லைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதே உங்களுக்கு டார்ச் லைட் மாதிரி எனேபிள் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ ஓவராலாக சின்ன சின்ன அலாரம் செட் பண்ணுறது, ஸ்டாப் வாட்ச், இது எல்லாமே வந்து இதுலேயே வந்திருக்கு. ஸோ இந்த ஃபீச்சரே பார்த்தீங்க அப்படின்னா அலெக்ஸாவை எனேபிள் பண்ணி டைமர் செட் பண்ணு அப்படின்னாலுமே அது டைமர் செட் பண்ணுற மாதிரி கூட வந்து இதில் கொடுத்துருக்காங்க. செட் டைமர் 20 minutes. வாட்சில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே ஃபோனில் சிங்க்ரோனைஸ் பண்ணுறதுக்கு Bluetooth 5 கனெக்டிவிட்டி இருக்குது. ஆப் பார்த்தோம் அப்படின்னா Xiaomi Wear ஆப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலியமாகவே வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியுது. வாட்சுக்கு முக்கியமானது பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். 420 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சார்ஜிங் பேட் யூஸ் பண்ணி. அதை தாண்டி எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 14 நாள் வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 நாள் வந்து சார்ஜ் நிற்கும். நான் வந்து இன்னும் எக்ஸாக்டாக 3 நாள் கிட்ட தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படின்றத. முடிஞ்சா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லயும் வந்துட்டு எவ்வளவு நேரம் நின்னது அப்படின்றத வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஓவராலா இது ஒரு பெஸ்ட் சார்ஜிங் டைம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக டைம் வரும். அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சார்ஜிங் டைம் வந்து குறையும். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேஸ் பண்ணி மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ண Mi Watch Revolve பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் ரேஞ்சில் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் 8,000 ரூபாய் கிட்டக்க சேல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் கம்மியாகிற ஆஃபர் இதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா லவுட் பஜார் அப்படின்ற டெலகிராம் சேனல் ஒன்று வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டெய்லி வரக்கூடிய அமேசான் ஆஃபர்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்மளால வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணுறதுக்கு அது ஒரு பெஸ்ட் வேவாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ரெகுலராக ஆஃபர்ஸ் வந்து அதில் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்சுக்கு முன்னாடி சென்ட் பண்ணனால எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றது தெரியல. கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து ப்ரைஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் ஓகேவா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. நான் என்னோட கருத்தை வந்துட்டு மறக்காம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் என்னோட ஒரு குயிக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். இன்டெப்த் ரிவ்யூவில் தான் இன்னும் டீட்டெயிலாக வாங்கலாமா வேணாமன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.